ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். சிந்தனைக்கு ஒரு சின்ன டாபிக்கு. நம்மளாம் சோல்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்மளால ரெகக்னைஸ் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு உண்டான பேர் என்னவோ அதுதான் நான், உங்களுக்கு என்ன பேரோ அதுதான் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயர் அடிப்படையில் தான் நாமளே வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கிறோம். மற்றவங்க அது மாதிரி தான் கூப்பிட்றாங்க. நமக்கே நம்மளை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா என் பேர் இது தான் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகேவா? இதில் வந்து நம்ம சோல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு தெரியாது. நம்ம பிறக்கிறோம், இறக்குறோம். இது வந்து சயின்டிஃபிக்காக நம்மளால் ஒத்துக்கக்கூட முடியாது. பிறக்கிறது வந்து எவ்வளோ சீக்கிரம் எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறோமோ, இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் கலந்த ஒரு எண்ணம் தான். இறந்த நாளோ இறக்க போகிற நாளையோ நம்ம யாராவது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த தேதியில் இந்த நாளில் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது குழந்தை பிறக்கிறத நினச்சி எல்லாரும் சந்தோஷம் அடைவோம். இந்த தேதியில் இந்த நாளில் இவங்க இந்த மாதிரி இறந்து போவாங்க, வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போவாங்க, இல்லை வந்து ஏதாவது வியாதி வந்து இறந்து போவாங்க, இந்த நேரத்தில் எப்படி அவங்களுக்கு உயிர் போகுமா அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா எவ்வளோ வந்து பெரிய ஒரு மனதைரியத்தோடு இருந்தாலும் இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் ஒரு வந்து கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயந்தான். ஆனால் வந்து உண்மையாக சோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க, ஆன்மா அப்படிங்கிறதுக்கு என்றைக்குமே அழிவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நமக்கு எந்த விதமான ஒரு பயமோ பதட்டமோ இறப்பை குறித்து எந்த விதமான பயங்கிற சிந்தனையே வராதுங்க. நம்ம ஏன் பயப்படுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த உடல் தான், நம்ம வந்து நமக்கு இருக்கிற எண்ணம் தான், நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் எப்பயுமே நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படி தான் இருக்குங்கிறது வந்து ஆனால் நமக்கே புரியும். நம்மளே சயின்டிஃபிக்கலாக வந்து என்ன நினைப்போம், அவங்களாம் இருக்கணும்னு நினைக்கிறோம். பட் வந்து அவங்க வயதின் அடிப்படையில், வயதின் காரணமாக, நோயின் காரணமாக சில பேர் நம்ம ஒவ்வொருத்தவங்க இல்லத்துலேயும் வந்து விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. சில பேர் திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்கலாம், சில பேர் திடீர்னு வந்து நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்துருக்கலாம், கண் முன்னாடியே சில பயங்கரமான ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்கலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இறப்பை குறித்து நம்ம பார்த்துருக்கலாம். நம்ம வீட்டிலே ஒவ்வொருத்தவங்க எல்லார் வீட்லேயுமே இறப்பில்லாத வீடு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இவங்களெல்லாம் இழக்கக்கூடாதுன்னு நினைப்போம். பட் வந்து காலத்தின் கட்டாயம் நமக்கு முன்னாடியே நிறையா பேர் இறந்தும் போவாங்க. நல்லா இருந்தாங்கப்பா, இவங்க வந்து நேற்று தான் நல்லா இருந்தாங்க, இன்றைக்கி பார்த்தா ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க. திடீர்னு நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, தண்ணி தான் குடித்தாங்கங்க, தண்ணி சொம்ப கீழே போட்டு அப்படியே விழுந்து இறந்துட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இறப்பை குறித்து நம்ம கேட்குறோம். இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுது அப்படிங்கிறது, உடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அழியக்கூடியதான். பிறக்கிறதும் நம்ம கையில் கிடையாது, இறக்கிறதும் நம்ம கையில் கிடையாது. அப்போ நம்ம உடம்புக்குள்ளே என்ன இருந்தது, ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் உண்மை. கடவுள்கிட்டேருந்து அந்த ஆன்மா வந்துச்சு. நம்ம வாழ்க்கை பயணம்லாம் இங்கே நடித்து முடித்து சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு திரும்ப நம்ம கடவுள்கிட்ட போகிறோம் அப்படிங்கிறத வந்து இன்னும் பல பேருக்கு வந்து ஒரு தெரியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படாத ஒரு விஷயமும் கூட. இப்போ வந்து நிறையா பேர் வந்து ஒரு ஓல்டு சோல்ஸாக இருந்தாங்கன்னா, அது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வர டைமிங் நெருங்கிடுச்சுன்னா அவங்களுக்கு பலவிதமான ஒரு கார்மிக் பீரியட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கிளென்சிங் ஆகி கஷ்டங்கள் நிறையா வந்து அவங்க வந்து பதப்படுத்தப்பட்டு அவங்க மனநிலையெல்லாம் சரி செய்யப்பட்டு மனம் பக்குவப்பட்ட பின்னாடி தான் நம்ம வந்து அந்த கடவுளோட அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன, நமக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற சோல் பர்பஸே தெரியும். சோல் பர்பஸே இல்லாமல் தான் நம்ம வாழ்க்கை. இங்கே நடக்கிற விஷயங்கள் தான் உண்மை, இங்கே கிடைக்கிற விஷயங்கள் தான் எப்பயுமே நமக்கு நிலச்சிருக்கும். நினைக்கிறோங்க, நமக்கு செல்வம் வேணுங்கிறோம், சொத்து வேணுங்கிறோம், நகை நட்டு எல்லாமே பணம் வேணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் நம்ம இறந்து போனப்போ ஏதாச்சும் ஒன்று கொண்டு போக முடியுமா பாருங்கள். எதையுமே நம்மளால் எடுத்துகிட்டே போக முடியாதுங்க. கூட இருக்கிறவங்களோட பகிரக்கூடிய அந்த அன்பு, பாசம், அந்த நினைவுகள், நம்ம மற்றவங்ககிட்ட பழகிறோம், நம்ம எப்படி அன்பை கொடுக்குறோம், இது மட்டும்தாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் இன்றைக்கி வந்த எந்த சொத்தாக இருக்கட்டும், எந்த பணமாக இருக்கட்டும், எது போனாலும் சரி மற்றவங்களுக்கு அன்பை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அவங்க நம்மக்கிட்ட எப்படி வேணாலும் பழகிருக்கட்டுங்க, நம்ம நல்லதையே நினைப்போம், அன்பை கொடுப்போங்க. அதுக்கு தாங்க அன்கண்டிஷ்னல்னு சொல்லுவாங்க. எதையுமே எதிர்பார்க்காதீங்க. உங்ககிட்ட அவங்க அன்பு செய்யலைனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியும் பண்ணுங்கள், நிறைய அன்பு கொடுங்க. ஏன்னா எதையுமே நம்ம கொண்டு வரல, எதையுமே நம்ம எடுத்துகிட்டும் போகலைங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம குடும்பத்துக்காக சேர்த்து வைக்கிறாங்க. அப்புறம் குடும்பத்தில் உள்ளவங்களே நம்மளோட அன்பை, பாசத்தை அவங்கள புரிஞ்சிக்கிறதே கிடையாதுங்க. பணம், காசு, அன்பு வந்து நிலைப்படுத்தாதுங்க. பணம், காசு இதெல்லாம் மெட்டீரியல் திங்ஸு. இது வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து வசதியாக வேணால் வச்சுக்கலாமே தவிர இதை நம்ம வந்து கடைசியில் கொண்டு போகவும் முடியாதுங்க. அதனால் எதையுமே வந்து பெருசாக எடுத்துக்காம, வருது போகுது அவ்வளோதான் ஒரு விஷயம். பணம்ங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று வருது, தற்சமயம் அது இல்லைன்னா கூட கவலைப்படாதீங்க, திரும்ப சம்பாரிச்சுக்கலாம். உங்களோட நிம்மதியான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை தான் முக்கியங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.